மார்கழி பூவும் மணத்து தித்திப்பும். அதிகாலை 4:30 மணி. பனிக்காற்று கன்னத்தை வருட அலாரம் அடிப்பதற்கு முன்பே ஜானகி எழுந்துவிட்டாள். மார்கழி மாதத்திற்கே உரிய அந்த விசேஷமான அமைதி தெருவெங்கும் நிறைந்திருந்தது. வாசலில் தெளிக்கப்பட்ட சாணத்தின் மணம் ஈரமண்ணோடு கலந்து ஒரு புத்துணர்வை தந்தது. ஜானகி தன் கைகளால் அரிசி மாவை எடுத்து புள்ளிகளை இணைத்து ஒரு பிரம்மாண்டமான தாமரை கோலத்தை வரைந்தாள். கோலத்தின் நடுவே ஒரு சிறு சாண உருண்டையில் மஞ்சள் நிற பரங்கி பூவை வைத்தபோது அது அந்த இருளிலும் ஒரு சிறு சூரியனைப் போல மின்னியது. தூரத்தில் கோவில் மைக்கிலிருந்து எம்.எஸ். சுப்புலக்ஷ்மியின் குரலில் திருப்பாவை மெல்ல ஒலித்துக் கொண்டிருந்தது. தெருவின் கோடியில் கோவிந்தா கோவிந்தா என்று பாடியபடி பஜனை கோஷ்டியினர் ஜால்ரா சத்தத்துடன் கடந்து சென்றனர். அந்த பனிக்காலையிலும் அவர்களின் பக்தி பாடல் காற்றில் ஒரு வெப்பத்தை தந்தது. கோலத்தை பார்த்துவிட்டு நிமிர்ந்த ஜானகிக்கு பக்கத்து வீட்டு பாட்டி ஒரு தட்டில் சூடான மிளகு பொங்கலை வைத்து நீட்டினாள். மார்கழி நோன்பு நெய் பொங்கல் சாப்பிடு ஜானகி என்றார் பாட்டி சிரித்தபடி. பனி, இசை, பக்தி மற்றும் அந்த பொங்கலின் மணம் இவை அனைத்தும் சேர்ந்து அந்த அதிகாலையை ஒரு தெய்வீக திருவிழாவாக மாற்றியிருந்தது.